வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இஸ்ரேல் லெபனான் எல்லையில என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தான். இது பொதுவா அதிகமா பேசப்படாத ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு சூழல். இப்ப பாருங்க, காசாவுல திட்டமிட்டு வீடுகள் இடிக்கப்படுது, ஒரு பாதுகாப்பு மண்டலம் உருவாக்கப்படுதுன்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்கள், அதாவது திட்டமிட்ட இடிப்பு, வீடுகளை தரைமட்டமாக்குறது, பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குறது, இதெல்லாமே தெற்கு லெபனான்லயும் நடக்குதுன்னு சில தகவல்கள் சொல்லுது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இந்த சிக்கலான விஷயத்த நம்ம முழுசா புரிஞ்சுக்க ஒரு 5 கட்டமா இத பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த அழிவுகளோட வடிவத்தை பார்ப்போம். அப்புறம் எதுக்காக இந்த பாதுகாப்பு மண்டலம் உருவாக்கப்படுதுன்னு ஆராய்வோம். அதுக்கடுத்து ஒரு குடும்பத்தோட கதையின் மூலமா இதோட மனித வலிய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். கடைசியா இதுக்கு சொல்லப்படுற நியாயத்தையும் இதோட நீண்டகால பின்விளைவுகளையும் அலசுவோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அழிவன் ஒரு முறை. இங்க நடக்கிறது எல்லாம் தற்செயலான சேதங்களா இல்ல திட்டமிட்டு நடத்தப்படுதா? வாங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த அழிவு ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடக்கல. உதாரணத்துக்கு அடாஸ் ஷாப் அப்படிங்கிற ஒரு நகரத்தையே கிட்டத்தட்ட வரைபடத்திலிருந்தே அழிச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க. அடிசாங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கடை, வண்டி ரிப்பேர் பண்ற கடை, ஏன் ஒரு மசூதி கூட இடிஞ்சு தரைமட்டமா கிடக்கு. பென்ஷல் நகரத்தோட பழைய பகுதிகளை கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்புகள் மூலமா தகர்த்திருக்காங்க. இதுல ஒரு பரவலான திட்டமிடல் தெரியுது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஏதோ 1-2 பில்டிங்கை இடிக்கிற விஷயம் இல்ல. வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்ட நகரங்கள்லிருந்து முழு சுற்றுப்புறத்தையும் வரைபடத்திலிருந்தே அழிக்கிற அளவுக்கு இந்த அழிவோட வீச்சு ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். இவ்ளோ பெரிய அழிவுகளுக்கு பின்னாடி சொல்லப்படுற ராணுவ நோக்கம் என்ன? அதத்தான் பாதுகாப்பு மண்டலம் செதுக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பு மண்டலம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எதிரெதிர் படைகளை பிரிக்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு பகுதி. இந்த விஷயத்துல இஸ்ரேலோட வடக்கு பகுதி மக்களை ஹிஸ்புல்லா தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக லெபனான் எல்லைக்குள்ள ஒரு வெற்று பகுதியை உருவாக்குறது தான் நோக்கம்னு சொல்லப்படுது. ஒரு ஆதாரம் இது எப்படி சொல்லுதுன்னா, இஸ்ரேல் இந்த மாதிரிய தெற்கு லெபனானுக்கு ஏற்றுமதி செய்கிறது, ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை செதுக்க. இந்த வார்த்தைகள் இதுக்கு பின்னாடி இருக்கிற ராணுவ நோக்கத்தை ரொம்ப நேரடியாவே காட்டுது. இதுவரைக்கும் நாம பெரிய அளவிலான ராணுவ திட்டங்களை பத்தி பார்த்தோம். ஆனா இதனால பாதிக்கப்படுற சாதாரண மக்களோட நிலைமை என்ன? வாங்க ஜோ எலியாஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட குடும்ப கதை மூலமா இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜோ எலியாஸ் தன்னோட வீடு இஸ்ரேலிய ராணுவத்தால இடிக்கப்பட்டதையே ஒரு சேட்டலைட் போட்டோ மூலமா தான் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஒரு தகவல் மட்டுமே இந்த அழிவோட தனிப்பட்ட தாக்கம் எவ்வளவு கொடூரமானதுன்னு நமக்கு உணர்த்தும். அவரோட வீடு கா அப்படிங்கிற கிராமத்துல ஒரு அழகான பள்ளத்தாக்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. அங்க அவரோட அப்பாவும் தாத்தாவும் நட்ட தலைமுறையா வளர்ந்த ஆலிவ் மரங்களும் இருந்திருக்கு. அந்த வீட்ல அவரோட 6 பிள்ளைங்களும் ஒரே பெரிய சாப்பாட்டு மேசையில ஒன்னா உட்காந்து சாப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த எல்லா நினைவுகளும் சிதைஞ்சு போயிருக்கு. ஜோ எலியாஸோட வார்த்தைகள்லே சொன்னா, இது என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஊர்ல வாழ்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது ஒரு பேரழிவு. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட இழப்பில்ல, இது ஒரு சமூகத்தோட கூட்டு வலி. இந்த அழிவோட அளவு கற்பனை செஞ்சு பாருங்க. ஜோட கிராமத்துல மட்டும் வெறும் 1.5 மாச காலத்துல அந்த ஊரோட முக்கிய குடியிருப்பு பகுதியில இருந்த கட்டிடங்கள்ல 1/3 பங்கு, யோசிச்சு பாருங்க, 1/3 பங்கு முழுசா அழிக்கப்பட்டிருக்கு. இது வெறும் நம்பர் இல்ல, நூத்துக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கை சிதைக்கப்பட்டதுக்கான சாட்சி. சரி, எலியாஸ் குடும்பத்தோட வீடு ஏன் இடிக்கப்பட்டுச்சு? அதுக்கு சொல்லப்பட்ட அதிகாரப்பூர்வ காரணம் என்ன? இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த விஷயத்திலே ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி. இஸ்ரேலிய ராணுவம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வீட்லேருந்து 5 பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டுச்சு, அதுல 4 வீரர்கள் காயமடைஞ்சாங்க அப்படின்னு. ஆனா மூல அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் எந்த ஆதாரமும் கொடுக்கப்படல. இந்த முரண்பாடுதான் இங்க பல கேள்விகளை எழுப்புது. சரி, இப்ப மறுபடியும் இந்த நிகழ்வுகளோட பெரிய தாக்கங்களை பத்தி பாப்போம். இதோட பரந்த விளைவுகள் என்ன? இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதோட பின் விளைவுகள் ரொம்பவே தீவிரமானவை. பொதுமக்களோட அடிப்படை உள்கட்டமைப்பே பெரிய அளவுல சேதமடைஞ்சிருக்கு. இது சர்வதேச சட்டத்தை மீற செயலா இருக்கலான்னு கருதப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை போர் நிறுத்தம் வந்தா கூட இந்த இடிப்புகள் தொடரும்னு இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த அழிவோட முறை ரொம்ப பயங்கரமாக பரிச்சயமானதாக இருக்குன்னு ஆதாரங்கள் குறிப்பிடுது. கடைசியா ஜோ எலியாஸோட இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிடுது. உண்மையில லெபனான் பொதுமக்கள் தான் இதுக்கான விலையை செலுத்துறாங்க. போரோட உண்மையான சுமையை யார் தாங்குறாங்கங்கிறதுக்கு
இதை விட தெளிவா சொல்ல முடியாது. அப்போ நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த இடிப்புகள் இதே மாதிரி தொடர்ந்தா இந்த எல்லைப்புற நகரங்களுக்கும் அங்க வாழ்ற மக்களுக்கும் என்ன எதிர்காலம் இருக்கு? இது வெறும் கேள்வி மட்டும் இல்ல, ஒரு அவசரமான எச்சரிக்கையும் கூட.